ஞானத்தோடே வந்து அந்த பணியை செஞ்சுட்டு போனார். அவர் வரும்போது அந்த ஒரு ஒரு இறை தூதரா தான், இறை வடிவத்தோட தான் வந்தார். எப்படி வந்து கர்த்தர் எங்க தோன்றினாரு, எங்க இருந்தாருன்னு குறிப்பு இல்லையோ, அந்த மாதிரி என்ன சொன்னாலும் அதுக்குள்ள வந்து அவர் எப்படி வந்தார் அப்படிங்கிற டீட்டெயிலிங் இருக்காது. இந்த மாதிரி சாய்பாபாவுக்கு அந்த மாதிரி டீட்டெயில் இருக்காது. நிறைய ஞானிகளுக்கு அந்த மாதிரி டீட்டெயிலிங் இல்லாம ஒண்ணு இருக்குல்ல. அதே வடிவத்துக்குள்ளதான் இவர் ராமலிங்க சுவாமிகளுக்கும் என்னன்னா, அவர் வரும்போதே ப்ரொஃபஷனலா இங்க உட்காந்து தியானம் பண்ணி, அங்க உட்காந்து தியானம் பண்ணி அப்படிலாம் இல்லை. அவர் ப்ராப்பர் தியானத்தோட வந்தார். அவங்க ஊரு இவங்க சொல்றது இந்த வடிவம் எல்லாம் தாண்டி நாம் பார்த்த விஷயத்துல என்னுடைய தனிப்பட்ட முறையிலிருந்து என்னுடைய சொந்த கருத்து இது. அவரு ப்ரொஃபஷனலா முழு வடிவத்தோட அந்த ஒளி தேகத்தோட தான் வந்தார். வந்து இந்த பணியை செஞ்சுட்டு வந்த மாதிரியே போனார். இப்ப இந்த தத்துவத்தையும் இந்த செயல் வடிவத்தையும் கொடுத்தாரு. அப்ப அவர் வந்து கொடுத்து எல்லா வடிவத்தையும் எல்லா செயல்களையும் விளக்கி இந்த மாதிரி ஒரு சூழல், இந்த மாதிரி ஒரு வடிவங்கிறத அவர் கிளியரா கொடுத்துட்டு அதுதான் போனார். அதனாலதான் அவர் வந்து அவர் பாத்தீங்கன்னா அவரோட குறிப்புல பாத்தீங்கன்னா நிறைய கான்வர்சேஷன் இருக்காது. மக்களோட நிறைய இன்ட்ராக்ட் இல்ல, நிறைய சந்திக்கல. எப்பயுமே தலையில ஒரு துணியை போட்டு உடலை போத்தியே வச்சிருந்தாரு. அப்படிங்கிறதுக்கெல்லாம் அந்த உடலை வந்து வெளிச்சம், அதிகமா வெளிச்சம், அதனால பெரிய சந்திப்பு, அதெல்லாம் வந்து நிறைய மர்மங்கள் அதுல நிறைய ஒளிந்திருக்கு. அதனால நிறைய பேரை அவர் சந்திக்கல. நிறைய வடிவங்கள், நிறைய டிஸ்கஷன் அதெல்லாம் அவர் ஏற்படுத்திக்கல. அவர் வந்து ஒரு பெரிய திட்டவட்டத்தை, நிறைய விஷயத்த வந்ததுக்கான அடையாளத்தையும், எப்படி இந்த பூமியோட சுழற்சி, இந்த போக்கு, இந்த பிரபஞ்சம், தியானம், எல்லா வடிவத்தையும் ஜீவகாரண்யம் இருந்தாதான் என்ன மாதிரி இருக்கும், அந்த மோட்சம், அதை எல்லாத்தையும் தெல்ல தெளிவாக ஒரு 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 ஒளி வந்து எப்படி சூட்சமத்துல இங்க வழி நடத்துதோ அந்த மாதிரி ஒரு உருவத்தோட ஒரு ஒளியாக வந்து பணி செஞ்சவர் அவரு. அவ்வளவுதான் அவருடைய விஷயம். அவர் வந்து மத்தவங்க மாதிரி நீங்க நினைக்கிற மாதிரி ஏதோ ஒரு ஞானி குருநாதர்கிட்ட போய் தியானம் கத்துக்கிட்டு இந்த ஊர்ல பிறந்து இப்படி வளர்ந்து அப்படி மறந்துன்னு இருக்குல்ல, அந்த மாதிரிலாம் இல்லை. அந்த மாதிரி எல்லாம் செயல் வடிவம் அவர் வாழ்க்கையில இந்த மாதிரி நிகழலைங்கிறத நம்ம வந்து உணர்ந்து புரிஞ்சுக்கணும். அது என் வாழ்க்கையில நான் அவர்கிட்ட இருந்து பார்த்தது அப்படிதான் பார்க்கிறேன். அவருடைய அந்த மறைவு கூட அப்படித்தான். அது வந்து எப்படி வந்தாரோ அதே மாதிரி அழகா அந்த அறைக்குள்ள போயிட்டு அவர் மறைந்தார். அப்ப அதுக்குள்ள வந்து என்னன்னா இந்த மாதிரி ஒரு திட்டவட்டத்தை அவர் அழகா வந்து வரையறை பண்ணிட்டு அந்த மெசேஜை மட்டும் பாஸ் பண்ணிட்டு அவர் அப்படியே எப்படி போகணுமோ அதை ஒரு கிளியரா அங்க போனாரு. இதுக்கான அடையாளத்தை தான் நம்ம மகாவதர் பாபாவோட சீடர்கள் வந்து மகாவதர் பாபாவுடைய நோக்கத்தையும் அவர் எப்படி வந்து தோன்றி காட்சி கொடுக்கிறார், எப்படி மறைகிறாருங்கிறத ரொம்ப தெல்ல தெளிவாக அவங்க வந்து நேரடியா பார்த்து சாட்சியாக அந்த ஊர்ஜிகப்படுத்தப்பட்டு அந்த ஒளி தேகத்தை பதிவும் பண்ணிட்டாங்க. அதுக்கு அனுமதியை வாங்கி அந்த குரு கிட்ட இருந்து அனுமதியை வாங்கி அதை அச்சம் அடிச்சு கொடுத்துட்டாங்க. அதுக்கு வந்து அந்த பிரபஞ்சமும் அனுமதி அளிச்சிருச்சு. அதுதான் ரொம்ப முக்கியம். ஒளி தேகத்தை போட்டோ எடுக்க முடியாது, ஒளி தேகத்தை அச்சடிக்க முடியாது. அந்த ஒளி தேகத்தை அச்சடிக்கிறதுக்கும் ஒளி தேகத்தை வந்து பயன்படுத்தி உலகத்துக்கு காட்டு, அது பயனுள்ளதா இருக்கும் அப்படிங்கிறது ஒன்றும். பிற்காலத்துல ஒளி தேகத்தோட ஒளி செயல்பாடுகள்ல இந்த உலகம் இயங்க போவதுங்கிறதுக்கு இது ஒரு சாட்சியாக இருக்கட்டும். பின்னாட்கள நிறைய ஒளிகள் இங்கு பூலோகத்தை அலங்கரிக்க போகுது. நிறைய மனிதர்கள் ஒளியை நிறைய வடிவத்துல அலைவரிசையை பார்க்க போறாங்க. அதுக்கு ஒரு முன் வடிவமாக இருக்கட்டும். இல்லைன்னா உலகம் எந்த சூழல்லையும் இந்த மாதிரி ஒளி தேகத்தில் உள்ளவங்க காட்டி கொடுக்க மாட்டாங்க. இந்த ப்ரொஃபஷனல் தியானம், ப்ரொஃபஷனலா இருக்கிற குரு என்பது யோகானந்தர் எத்தனையோ இடத்துல அமெரிக்காவில் நெருக்கடியை சந்தித்த போது கூட, அமெரிக்க மக்கள் நெருக்கடியை கொடுத்த போது கூட, கிறிஸ்துவ அமைப்புகள் நெருக்கடியை கொடுத்த போது கூட, யோகானந்தர் தனிப்பட்ட முறையில் அந்த ஆசிரமத்தில் கலிபோர்னியாவில் நிறைய விஷயங்கள் அமைப்பதற்காக போராடிய போது கூட தன்னுடைய ஒளி தேகத்தை வச்சு மகாவதர் பாபா மேஜிக்கோ சித்தோ பண்ணல. அந்த இயல்பு தன்மையிலிருந்து ஒரு மாணவனை நாம் இருக்கோம், நீ பணி செய்தான் வழி நடத்தினாங்க. யோகானந்தர் வந்து அமெரிக்காவுக்கு போறது கூட பெரிய தொகையை கொடுத்தது அவர் தந்தையார் தான் கொடுத்தார். அதையும் வந்து ஒரு சித்தோ ஒரு அதிசயமோ செய்யல. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதிசயம் செய்யக்கூடிய, அற்புதம் செய்யக்கூடிய மிக ஆற்றல் உரியவர் மகாவதர் பாபா. அதே வடிவத்துக்குள் இருக்கிறவர் ராகிரி மகாசாயர், அதே வடிவத்திற்குள் இருக்கக்கூடியவர் யுத்தியோஸ்வர்கிரி. இவங்களோட எந்த இன்ஃபுளுன்ஸையும் பயன்படுத்தாம ஒரு மனிதன் சாதாரணமா நடந்து போய் ஒரு பஸ்ல டிக்கெட் எடுத்து எப்படி போவானோ அதே மாதிரிதான் தன்னுடைய சிஷியனை அமெரிக்காவுக்கு அனுப்பிச்சு விட்டு அந்த இயல்பு தன்மையிலே நடக்க வச்சு, உட்கார வச்சு, பேச வச்சு, மேஜிக் சர்க்கஸ்கார மாதிரி காட்டல பண்ணல. அப்ப அவங்க எப்படி நினைக்கிறாங்கன்னா இந்த தியானமும் இந்த குருங்கிறதும் எல்லா இடத்துலயும் மேஜிக் பண்ணக்கூடாது, இந்த ரியலா அந்த உடல்ல இருந்து அப்படி இயங்கணும், அது நடக்கணும் அப்படிங்கறதுல ரொம்ப உறுதியா, ரொம்ப பர்ஃபெக்டா விவேகானந்தருடைய வாழ்க்கை. அதனாலதான் இந்திய பாரம்பரியத்துல, இந்திய மரபுகள்ல நீங்க பார்க்கும்போது எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஞானிகள் அமெரிக்காவுக்கும் வெளிநாடுகளுக்கெல்லாம் சென்றிருக்கிறாங்க.
யோகானந்தர் வாழ்க்கையும் விவேகானந்தர் வாழ்க்கையும் அமெரிக்காவுக்கு போனது பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டியது. ரொம்ப ரொம்ப இந்தியாவுக்கு, பாரதத்துக்கு மட்டுமல்ல, இந்த பிரபஞ்சத்துக்கே ரொம்ப முக்கியமான ஒரு செயல் வடிவம். ஏன்னா ஒரு ஞானிக்கு இது ஒரு இன்ஸ்பிரேஷன் மட்டும் இல்லாம இது ஒரு வரலாறு. எப்படி நடந்து கொள்ளணும், ஒரு சன்னியாச பரம்பரையில இருக்கிறவன் எப்படி நடந்து கொள்ளணும், வெளிநாட்டுல இருக்கிற கலாச்சாரம் வேற, வெளிநாட்டுல இருக்கிற தன்மை வேற. விவேகானந்தர் பல பெண்கள் நேரடியாக திருமணம் பண்ணிக்கணும் அப்ரோச்சும், நான் உங்களுக்கு கூட வாழணும், ஒரு நாளாவது வாழ்றேன், ஒரு மணி நேரமாச்சும் வாழ்றேன்னு பல்வேறுபட்ட அப்ரோச் வந்து கூட அந்த விவேகானந்தரும் யோகானந்தரும் அந்த சன்னியாச பரம்பரை என்பது என்னன்னா இந்த இச்சை வராது அப்படின்னு நிரூபிச்சவங்க. இவனா இச்சை வராது, கட்டுப்படுத்துறவங்கிறவன் வேற மனிதன். இச்சையே வராது. அது கவர்மெண்ட்டுக்கும் ஆச்சரியமும் பூரிப்பும் ஆயிப்போச்சு. கிறிஸ்துவ அமைப்பாளையும் இதை கண்டுபிடிக்க முடியும். இது ஷாக் ஆயிட்டாங்க. இது எப்படி இருக்க முடியும்? புகழ் வந்தோடனே பணமும் இல்ல ஏதோ ஒரு பெண் சார்ந்து ஒருத்தன் அடிமையாயிருவான். ஆனா அங்க எல்லாம் கூட எல்லாமே தேடி கூட ஒருத்தனுக்குள்ள அது ஏன் அடிமையாகலன்னா அந்த இச்சை இல்லைங்க அவன்கிட்ட. இப்ப தியானம்ங்கிறது என்னன்னா, நீ எப்ப உன்னை எழுத்து போருனாலும் உன்கிட்ட இச்சை இல்லைன்னா எவன்டா என்னடா பண்ண முடியும்? உன்கிட்ட இச்சை இருந்துச்சுன்னா ஒரு நாய் உன்னை வீழ்த்திட்டு போயிருங்கிறான். புரியுதுங்களா? ஒரு சாதகனுக்கு என்ன இருக்கணும்? இச்சை இருந்தா தோத்து போயிருவாடா. அதான் ஒரு குரு போராடுறான். இச்சை இருந்தா பிச்சை எடுக்க கூட நீ லாய்க்கு இல்லாதவனா போயிருவ. இச்சை இருந்தவன் பிச்சை எடுக்க தகுதி இல்லடா, தூக்கி எறிஞ்சிட்டு போயிருவான் ஞானி. புரியுதுங்களா? அப்ப தியானத்துக்குள்ள என்னன்னா அவங்க பாருங்க, நீங்க ஸ்டடி பண்ணி படிச்சு பாருங்க. அவங்க லைஃப் அது கோல்டன் பீரியட்ல இப்படிதான் ஒரு மாணவன் இருக்கணும். நானும் என்ன நினைச்சேன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் கிடைப்பான நாளா ஏங்கி இருக்கிறேன். அதனாலதான் இந்த நிமிடம் வரைக்கும் இவன் தான் என் ஸ்டூடெண்ட் இன்ன வரைக்கும் நான் யாரையும் அறிவிச்சதே கிடையாது. இவன் என்னுடைய மாணவனுங்க, பின்னாடி பேர் சொல்லுவான். ஒருத்தனை கூட அறிவிக்க முடியலன்னா கண்டுபிடிக்க முடியலங்க, கண்டுபிடிக்க முடியல. புரியுதுங்களா? நீங்க குரு குருலாம் அதெல்லாம் யாருக்கு வேணும்? உங்க குரு உங்க பக்தியெல்லாம் நீங்களே வச்சுக்கோங்க, அதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம். அந்த விவேகானந்தர் யோகானந்தர்லாம் 4 பேஜ் படி. நான் தான் சொன்னேன், இந்தியாவில் விவேகானந்தரோட லைஃப்ல 4 பேஜுக்கு கூட நீங்க எல்லாம் யாரும் தாங்க மாட்டீங்க. வாழ்க்கையில எல்லாம் சும்மா நீங்க எல்லாம் பேசலாம், அதெல்லாம் அப்படி இல்லை. அந்த மாதிரி எதிர்கொள்ளணும், வாழணும். அந்த வாழ்க்கைக்கு அந்த செயலுக்கு முன்னுதாரணமா இருக்கணும். அதுதான் வடிவம். உங்கள்கிட்ட எல்லாம் ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கல. இங்க நிறைய பேர் தப்பு செய்யாம இருக்கீங்க. சந்தர்ப்பம் கிடைத்து ஒருத்தன் தப்பே செய்யலன்னா அவன் இச்சைக்கு அடிமை இல்லைன்னு அர்த்தம். புரியுதுங்களா? காலடியில நிக்குங்க. அவங்க உரையை நிகழ்த்தினதுக்கு அப்புறம் அங்க சிக்காகோல உறவிக்கு அப்புறம் அவன் விவேகானந்தன் அப்படின்னா ஒரு ஹிந்து துறவி இப்படி ஒரு உரையா அப்படி சம்பிச்சு போச்சுங்க. அமெரிக்காவை சம்பிச்சு போச்சுன்னு சொல்லுவாங்கல்ல. இன்னைக்கெல்லாம் மீடியா இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட எல்லா சேனல்லையும் ஒரு 3 மணி நேரம் லைவ் அடிச்சிருப்பான். அன்னைக்கெல்லாம் ஒண்ணு கிடையாது. கடைசிக்கு நமக்குள்ள வெக்கம் வேணும்னா விவேகானந்தரோட முழு உரை கிடையாது, குரலோட உரை கிடையாது. அதிகம் ஒரு சின்ன சின்ன ஏதாவது குட்டி கிளிப் தான் இருக்கும் நம்ம கிட்ட. அவரோட குரலோட எப்படி இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு எங்கேயும் இல்ல பெரியா. அந்த அதுல எவ்வளவு பேர் நம்ம கிளர்ச்சியாட வந்திருக்கிறாங்க. அந்த கிளர்ச்சியில அவன் அலட்டிக்காம நின்னது என்னன்னா அவனுடைய சாதகம் தான். அதான் உன்னுடைய தியானம் நெருப்ப சுடுங்கிறான். நெருப்பு இருக்குல்ல, நீ உண்மையான தியானம் பண்ணனா நெருப்பை எரிக்குங்கிறான். நெருப்பே அது நெருப்பை எரிச்சிருங்கிறான். ஏன்னா இந்த நெருப்பு இங்க செயற்கையால உருவாக்கப்பட்டது, ஆனா உள்ள இருக்கிற நெருப்பு இயற்கையால உருவாக்கப்பட்டது. இந்த நெருப்பை வீழ்த்திருங்கிறான். இந்த நெருப்பு இதை வீழ்த்தி விடுங்கிறான். இது புரியுதுங்களா? நீ செயற்கையா இருந்தா இந்த நெருப்பு ஒன்ன கொண்டுருங்கிறான். அதுக்காகத்தான் ஒரு ஞானி சொல்றான், வெளியில தீப்பத்த வைக்காத, உள்ள தீப்பத்த வை, உள்ளதான் எரியணும் உனக்குள்ள அப்படிங்கிறான். அப்போ ஒரு மரபுகள்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வடிவம் அவங்க. அந்த மாதிரிதான் ராமலிங்கம் சுவாமிகள் அந்த சாதகத்தை கெல்ல தெளிவா ஒரு வரையறை மாதிரி, ஒரு மேப் மாதிரி கரெக்டா வரைஞ்சு ஒரு திட்டவட்டத்தை கொடுத்து, ஒரு சத்திய ஞான சபையா இருக்கட்டும், சித்தி வேளாகமா இருக்கட்டும், அணையா அடுப்பா இருக்கட்டும், அவருடைய எழுதப்பட்ட 6 திருமுறைகளா இருக்கட்டும், அவர் ரிலேட்டடா ஒரு உடல்ல கால் கீழே பாதத்திலேருந்து தலை வரைக்கும் ரிலேட்டடா அப்படி மேப் மாதிரி வரைஞ்சு கையில கொடுத்துட்டு போயிட்டாரு. 6 சக்கரம், 6 திருமுறைகள். அந்த அணையா அடுப்புங்கிறது கீழே உன் இடுப்புல என்னைக்கு அந்த அடுப்பு எரியுதோ, என்னைக்கு ஒரு செயல் வடிவம் இருக்கோ, அந்த அடுப்பு, அந்த ஜீவகாரணியம்ங்கிறது மரணம் இல்லாத பெருவாழ்வு உனக்கு கிடைக்கும், முக்தி கிடைக்கும். அங்க நான் உணவுக்காக தோற்றி வைக்கல. அந்த ஜீவகாரணியத்தை எவன் ஒருவன் மிகச்சரியாக தெரிந்து வளர்ந்து புரிந்து கொள்கிறானோ அவனுக்கு மரணம் இல்லாத பெருவாழ்வு கிடைக்கும் அப்படிங்கிறத கிளீரா ஸ்கெட்ச் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாரு.
அதே மாதிரி இந்த மாதிரி வடிவத்துக்குள்ள ஒருத்தன் 6 திருமுறைன்னா 6 சக்கரத்தை கடந்தா 7வது ஒரு திரையை விலகுனா ஒரு ஜோதி தெரியும். அந்த ஜோதி தெரிந்தவனுக்கு என்ன ஆகும்னா சித்தர், கடவுள், தெய்வம், முருகன், சிவன் வழிபாடு 90 உத்தராஜ தொடமாட்டான். கிளியரா அவன் அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸ், வெட்டவெளி, பிரபஞ்சம், அந்த ஒளிங்கிறத நானே ஒளிங்கிறத கிளியரா காட்டுவான். இதை நீங்க பாத்துக்கங்க அப்படிங்கறத கிளியரா கட்ச் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாரு. அதே மாதிரி இந்த 6 கடந்தவன் மறைந்து போவதில் பெரிய ஆச்சரியம் ஒண்ணு இல்லை. அதனாலதான் சித்தி உலகத்துல மறைவது தோன்றுவது என்பது ரொம்ப சாதாரண எளிமையான செயல். 6 திருமுறையை கடக்காதவங்களால செய்ய முடியாது அப்படின்ட்டாரு. அப்ப 6 திருமுறை பக்தி கிடையாது, 6 திருமுறை அவருடைய கோட்பாடு கிடையாது. 6 திருமுறையும் உடல். அவருடைய சத்திய ஞான சபை உடல். அதுதான் திருமூலர் இருக்கிற இடம். சத்திய ஞான சபையில அந்த 7வது திரையை விலக்கி காட்டுறாங்கல்ல, அந்த ஒளியை பார்க்கறது நீ திருமூலருங்கிற ஒரு நட்சத்திரத்தை உள்ள பாக்குற. அதான் அதோட விஷயம். அதான் சிதம்பரத்துக்கும் அதுக்கும் கனெக்ட் பண்ணது, அந்த விஷயத்த பண்ணது. மனதை நீ வென்றாய் என்றால் சிதம்பர ரகசியத்தை தெரிஞ்சுக்கிற. அதையும் மார்க் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாரு. அப்புறம் கீழே அணையா அடுப்பு, அந்த எப்பயுமே உணவு கொடுத்துட்டு இருக்கணும். ஜீவகாருண்யங்கிறது அது என்ன சொன்னா உணவு, தூக்கம், மரணம். இதுல தூக்கத்துல இருந்து நான் எழுப்புவேன் முதல்ல, அடுத்தது உணவுல இருந்து நான் எழுப்புவேன், அடுத்தது மரணத்தில் இருந்தும் எழுப்புவேன். இந்த 3 வடிவத்துக்காக தான் இந்த ஜீவகாருண்யத்தை தோற்றி வைக்கிறேன். இந்த ஜீவகாருண்யம் யார் ஒருவர் மிகச்சரியாக கடைபிடித்து வாழ்கிறார்களோ அவர்களுக்கு மரணம் இல்லாத பெருவாழ்வு கிடைக்கும். மரணத்தில் எழுப்புவோம். அவருடைய தெளிவான விஷயமே அதுதான். தூக்கத்தில் இருக்கப்படுகிற ஒரு மனிதனை நாம் எப்படி எழுப்பணும் அதே மாதிரி மரணத்திலையும் எழுப்புவோம். அப்படிங்கிறது என்ன பொருள் அப்படின்னா, நீ இந்த மாதிரி கடைபிடித்து வாழ்ந்தாய் என்றால் உணவை விட்டு விடுவாய், தூக்கத்தை விட்டு விடுவாய், இங்க இருக்கிற எல்லா சுகத்தையும் விட்டு விடுவாய், அடுத்தது காற்றாக மாறி விடுவாய். இந்த காற்றையும் சுவாசிக்க மாட்டாய். அப்ப காற்றை கூட நீ சுவாசிக்க மாட்ட. அப்ப காற்றையும் சுவாசிக்காதவன், எந்த உணவையும் எடுக்காதவன், எந்த தூக்கத்தை எடுக்காதவன் எப்படி சாவான்? நீங்க லாஜிக்கா சொல்லிருங்க, எப்படி சாவான்? அப்ப சாவு இல்லை எனக்கு, அப்ப பிறப்பும் இல்லை எனக்கு, நான் உன் தாய் கருப்பையில் தங்க மாட்டேன் அப்படின்னு கிளியரா மார்க் பண்ணி கொடுத்து தூக்கி போட்டாச்சு. அவ்வளவுதான் அதுக்குள்ள இருக்கிற விஷயம். அப்ப அவருடைய தேகம், அவருடைய உடை, அவருடைய வடிவம் எல்லாமே கரெக்டா வடிவத்தோடு அவர் கிளியரா கொடுத்துட்டு போயிட்டாரு. இந்த இடத்துக்கு வரும்போது இதை உணரும் போதுதான் இது தெரிஞ்சுக்க முடியும். இதுக்கு மெயின் மையம் எதுன்றா, என்ன தெரியணும்னா, என்ன தெரியறதுக்கு எல்லாரும் படிக்கிறாங்கல்ல, எல்லாரும் சிதம்பரத்தில் இருக்கிறார்கள். தியானம் பண்ற எல்லாருமே அவரை ராமலிங்க சுவாமிகளை படிக்கிறவங்க எல்லாரும் சிதம்பரத்தில் இருக்கிறார்கள். சிதம்பரம் என்பது தெரிந்து கொள்வதற்காக ராமலிங்க சுவாமிகளை யார் பின்தொடர்கிறார்களோ அவங்களுக்கு பேரு சிதம்பரம்னு பேரு. யாரெல்லாம் தவம் செய்கிறார்களோ அவங்களுக்கு பேரும் சிதம்பரம்னு பேரு. என்று மனம் அடங்குகிறதோ, மனம் என்று விலகுகிறதோ அன்று சிதம்பர ரகசியம் தெரிந்துவிடும். அந்த சிதம்பர ரகசியம் என்பது நீயே யார், தன்னை உணர்ன்னு சொன்னல, அதுதான் சிதம்பர ரகசியம். அப்பதான் உனக்கு தெரியும். அப்பதான் இந்த ராமலிங்கம் எப்படி வந்தார், எப்படி வாழ்ந்தார், எப்படி சென்றார் என்பதை சிதம்பர ரகசியம் மூலியமா தான் ராமலிங்கம் அவர்களை தெரிந்து கொள்ள முடியும். அப்ப இந்த மாதிரி ஒரு ஜீவகாருண்யத்தை தோற்றி வைத்து இந்த மாதிரி ஒப்பற்ற வாழ்க்கையை, மரணம் இல்லாத பெருவாழ்வை வாழலாம், அந்த திறவுகோலை நான் கொடுக்கிறேன்னு சொன்னதுனால மேலிருந்து அவரை வள்ளல் என்று அழைத்தார்கள். நீங்களே வள்ளல், வள்ளலாக இருப்பீர்கள் அப்படின்னு. அந்த வள்ளல்ங்கிறதுக்கு பட்டமே, வள்ளல்ங்கிற செயலே என்னன்னா, இங்க இருக்கிற எல்லா செயலிலிருந்து விடுபட்டு வாழலாம் என்று கீழ்நிலையில இருக்கிற மக்களுக்கு உங்களுடைய போதனைகள் கொடுத்தீங்கல்ல, அதனால இந்த பிரபஞ்சமே உங்களை வள்ளல் என்று அழைத்தது. வள்ளல் என்று அவர் சூட்டிக் கொள்ளல, எந்த பல்கலைக்கழகத்திலையும் வள்ளல்னு கொடுக்கல. அந்த வள்ளல் என்பதை பிரபஞ்சம் கொடுத்தது. இதுதான் இதுக்குள்ள இருக்கிற வடிவம். அப்ப அவருடைய விஷயத்துக்குள்ள ஒரு துளி கூட கிடையாது, ஒரு சின்ன வடிவம் கூட கிடையாது. நம்ம யாருமே அவர்கிட்ட நிக்கிறதுக்கு தகுதியானவர்கள் கிடையாது. ஏன்னா எல்லாரும் குலதெய்வம் கையில வச்சிருக்கிறோம். குலதெய்வம் கையில் வைத்திருக்கவன் ராமலிங்க சுவாமியத்தை கும்பிடுவதற்கு உகந்தவனாக இருக்க மாட்டான். எவனெல்லாம் குலதெய்வத்தை வணங்குறானோ அவன் ராமலிங்கத்து பக்கத்தில் நிக்க தகுதியற்றவன். ஏன்னா உன் குலதெய்வத்துக்கு நீ கடா வெட்டிடுவ, பொங்கல் வச்சிருவ. அப்ப ராமலிங்க சுவாமிகளோட கோட்பாடே உருவத்தை தவிர, புலாலை தவிர, இதுல தவிர்த்தாதான் நீ உன்னை யாருங்கிற அந்த சிதம்பர ரகசியத்தை தெரியறதுக்கு வாய்ப்பு வரும். அப்ப எவ்வளவு பெரிய உகந்த ஒரு கோட்பாடு. அப்ப
உங்களால ராமலிங்க சுவாமி மாதிரி ஒருத்தருடைய கோட்பாடை கடைபிடிக்க முடியாம போனதுக்கும், அந்த தத்துவத்துக்குள்ள நீ நிக்க முடியாம போனதுக்கும், அந்த சத்தியத்தை கடைபிடிக்க முடியாம போனதுக்கு என்ன காரணம்னா உன் மனம். தமிழ்நாட்டுல இன்னைக்கு 8.5 கோடி பேர்த்துல ஒரு 7 கோடி பேர் எடுத்துக்கிட்டீங்கன்னா குலதெய்வம் இல்லாமல் அவங்க வாழ மாட்டாங்க. குலதெய்வம் இல்லைன்னா குலதெய்வம் கோயிலுக்கு போகாதீங்கன்னா செத்து போயிடுவாங்க. எவ்வளவு பேரு? இத்தனை கோடி பேர் இருக்கிறாங்க. குலதெய்வம் கோயிலை பார்க்கலன்னா அவ்வளவுதான். கிராமங்கள்ல போய் நீங்க உங்க தாய் தந்தைக்கும் குலதெய்வத்துக்குலாம் போகாதன்னா எந்த சாமியாரா சொன்னா அவங்ககிட்ட அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட சண்டைக்கு வந்துடுவாங்க. அப்ப இதுக்குள்ள அவ்வளவு ரகசியம் இருப்பதை கண்டுபிடிக்க முடியாது. சிறு தெய்வம் பெருதெய்வம் இந்த மாதிரி வழிபாடுகள்லாம் உன்னுடைய பயணத்தை பாதித்து விடும். ஆராய வேண்டும், ஆராய்ச்சி செய்ய வேண்டும், உணர வேண்டும், நிற்க வேண்டும், கவனிக்க வேண்டும், பிரயாணிக்க வேண்டும், உன்னையே நம்ப வேண்டும். அதற்குள் நீயே உன்னை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்குள் மீண்டும் மீண்டும் உனக்குள் ஆராய்ச்சியை பண்ணிக்கொள்ள வேண்டும். அப்படியெல்லாம் செய்து கொண்டு அவசரப்படாமல் இப்படி போகிறோம், அப்படி போகிறோம், இந்த தியானம் பண்ணுகிறோம், ஆற்றல் வருது, சக்தி வருது என்று பினாத்தி கொண்டு உடுக்கடித்து கொண்டு ஊர்ல மந்திரம் சொல்றான் பார், அந்த மாதிரி தந்திரவாதி மந்திரவாதி மாதிரி என்று பேசி தொலைந்தால் நீ ராமலிங்க சுவாமி பக்கத்தில் நிற்கவும் தகுதியற்றவன், என் போன்ற ஆளுகளோட நிற்கவும் தகுதியற்றவன். உடுக்கடிப்பவன் எனக்கு வேண்டாம், காய் போட்டு சொல்பவன் எனக்கு வேண்டாம், வாக்கு சொல்பவன் எனக்கு வேண்டாம், ஒரு சக்தி எனக்கு கழுத்துக்கு மேல ஏறி நிக்குதுங்கிறவன் சொல்றவனும் எனக்கு வேண்டாம், கீழே நின்றுகிட்டு ஆடுதுங்கிறவனும் எனக்கு வேண்டாம். இதையெல்லாம் தெளிவுபடுத்துறதுக்கு, நிதானப்படுத்துறதுக்கு நிதானமாக நீ இருந்தாய். குரு என்ன பண்ணுவாரு? அது ஏறி நிற்பதை இறங்குவதோ இல்ல அங்கேயே நிக்க வேண்டுமாங்கிறத அடுத்த கட்டத்துக்கு போவாரு. நிதானம் இல்லாத ஒரு பேயிடம், நிதானம் இல்லாத சாமி ஆடுறவன்ட்ட போய் ஒரு குரு போய் வாலின்றியா உன் தலையில வேப்பந்தலை எடுத்து அடிப்பாரா? நீங்களே சொல்லுங்க. இப்ப எத்தனையோ பேர் வந்து ஆலோசனை கேட்கும்போது எப்படி கேட்கிறாங்க, யாரோ ஒரு குருட்டு தியானத்தை பண்ணுவாங்களாம், யாரோ ஒரு குருட்டு குரு கொடுக்குற மந்திரத்தை எடுத்துட்டு பண்ணுவாங்களாம், அதுல அவங்க நரம்பு ஏறி மேல நின்னுருமா, நான் உடையாந்து அவங்களுக்கு அந்த நரம்பை தட்டி விட்டு கீழே இறக்கணுமா? இது என்ன கதை? அப்ப இதுக்கு ஏன் குழந்தை போல நான் பணி செய்ய காத்திருக்கிறேன். ஆனா என்ன சொல்றேன்னா, நீ அங்கு சத்தியத்தில் நிற்கவில்லை. மீண்டும் என்ன செய்வ? நான் தட்டி விட்டு உன்னை கீழே இறக்குவேன், நீ இன்னொரு முட்டாள் குருவை நோக்கி ஓடிடுவ. ஏன்னா உங்ககிட்ட தெளிவு இல்ல, உன்கிட்ட உண்மை இல்ல. பாத்திரத்தை ஒட்ட வந்தவன் தான் நான், ஈயம்பூச வந்தவன். எனக்கு காசு வேண்டாம், ஆனா நேர்மையாக நீ நடந்து கொள்கிறாயா? அதுதான் வேணும். குறைந்தபட்சம் என்கிட்ட நான் உன்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறேன்? யார்கிட்டயாவது எனக்கு ஒரு பிரச்சனை கொடுங்க, எனக்கு ஏதாவது கொடுங்கன்னு எதிர்பார்க்கிறேன்னா, குறைந்தபட்சம் என்கிட்ட என்னையா வேணும்? உன்கிட்ட நேர்மையதையா எதிர்பார்க்கிறேன். அப்புறம் ஏன் என்ன போய் நானே வந்து பற்றட்டவன், ஏன் நானே உடல் வீடு இட திறந்துட்டு வந்து நிக்கிறவன்ட்ட போய் நீ போய் எதுக்குயா ஒரு பாசத்தை வந்து திணிக்கிற? எனக்கெல்லாம் எவனும் கிடையாதுயா, எல்லாத்தையும் உதறி தூக்கி எறிஞ்சிட்டு நான் வந்து நிக்கிறேன்யா. இங்க இருக்கிற நீங்க எல்லா பேருமே எனக்கான ஆட்கள் என்பது வெளியில தான், உள்ள கிடையாது. நான் உங்களையும் உதறிக்கிட்டு தான் நான் நிக்கிறேன், விடுதலையாகி தான் நிக்கிறேன். எனக்கான ஒருத்தர் கூட எனக்கான இதா கிடையாது. அப்ப எல்லாத்திலிருந்து விடுதலையாக தெரியாதவனுக்கு குருவாக இருக்க தகுதி இல்லாதவனா போயிடும். அப்ப அந்த ராமலிங்க சுவாமியோட நோக்கம் மிக மிக நுட்பமாக எழுத்தா இருந்தது. அது தெரிஞ்சுக்க முடியாம நம்ம வந்து நிக்கிறோம். அப்ப ஒரு இடத்துல நீ தியானம் பண்றது தப்பு கிடையாது. ஆசைக்காக, மாயைக்காக, சுகத்துக்காக ஒரு தியானத்தை பண்ணுனா நரம்பு வேலை மாதிரி வரும், ஒரு செயல் செய்யும். ஆனா அடுத்தது வந்து அவர்கிட்ட நீ என்ன செய்யற? அவர் வந்து ஒரு ஆசாரி மாதிரியும், அவர் ஏதோ ஒரு டாக்டர் மாதிரியும், எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, நீங்க ஒரு கவுன்சிலிங் பண்ணி சரி செஞ்சு விடுங்கன்னா, ஒரு உயர்ந்த குரு கிட்ட போய் நீ இப்படி கேட்கலாமா? இப்ப அவரு அலைவரிசையா மாறி போயிட்டாருன்னா நீ கேட்பியா? இப்ப நாளைக்கே நான் இங்க இருந்து மறைஞ்சு போயிடுறேன், நீங்க என்ன பண்ணுவீங்க? கிடைச்ச வரைக்கும் ஓகே, ஆனா கிடைக்காதவன் என்ன பண்ணுவான்? அழுவான். கிடைச்சவன் என்ன பண்ணுவான்? மிஸ் பண்ணிட்டோம்டா அப்படிங்கிறது ஒண்ணு இருக்குல்ல. அப்போ வந்து நீங்க வந்து அவசியமாக என்னன்னா நிதானப்பட்டீங்கன்னா அதை அவங்க சரி செஞ்சிருவாங்கங்கிறாங்க. நீ வந்து நிதானப்பட்டு நின்னா உன் உடலை சரி செய்யற வேலை அவருடைய வேலை. அவர் சொல்றாரு, நீ உனக்கு நோய் இருக்கு இருக்கட்டும், உனக்கு தியானத்துல நிறைய உடல் உபாமை இருக்கு இருக்கட்டும், நீ வந்து நிதானங்கிறது இந்த பிரபஞ்சத்தை நம்பி நிதானமா நின்னா அந்த உடலையோ அந்த நோயையோ எப்படி சரி செய்யலாங்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு உருவாகும். அப்படி உருவாகலன்னா, மீண்டும் சொல்றாங்க, சத்தியம் பண்ணி சொல்றாங்க, உருவாகலன்னா உருவாக்குவோம். இதான் ஒரு குருவோட விஷயம். உருவாகல அப்படின்னா உருவாக்குவோம். அப்ப அங்கேயும் ஒரு வார்த்தை சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, உருவாகாத விஷயத்தை ஒரு குருவால் உருவாக்க முடியும். ஆனா அதற்கு ஒரே உத்தரவாதம், நீ உறுதியாக நிற்க வேண்டும். அங்க
மேல பிரபஞ்சம் என்ன செய்யறான்? சத்தியத்தோடு நிக்கிறவனுக்கு நீ எது வேணாலும் செய்யலாம். அவனே ஸ்டெடியா இல்லாதவனுக்கு நீ ஏன் செய்ய போற? அப்ப மேல இருந்து எனக்குள்ள இருந்து குரல் என்ன கேக்குது? அவன் ஆடுறான், சரியா இல்ல, அவனுக்கு நீ எதுவும் செய்யக்கூடாது. அதை மீறி நான் செய்ய முடியுமா? அவன் நான் எப்படி செய்வேன்? நீ என்ன என்ன நினைக்கிறன்னா, எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிற. எனக்கு எல்லாம் தெரியும். அதனால பிரபஞ்சம் மேல இருந்து என்னன்னா, நான் அசந்து தூங்குனா கூட அது தூங்காத ஆளு. மேல இருந்து குரல் எழுப்போம், டேய் அவன் ஆடுறான்டா, அவன் நிப்பாட்டா, போடா போடா, போய் கஞ்சியை குடிச்சிட்டு போய் படுறா அப்படின்னு சொல்லிடும். புரியுதுங்களா? அதுதான் நம்மளுடைய விஷயம். இப்ப நம்மளால உயர்ந்த குருவோடைய நோக்கத்தை எப்படின்னா, இந்த இயற்கை வெட்டவெளி எப்படின்னா, அதை நீ டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுங்கிறதுல கண்ணும் கருத்துமா இருக்கும். இதுதான் அதுக்குள்ள இருக்கிறது. அப்ப யாரையும் சரி செய்ய முடியாது, சமன் செய்ய முடியாதுங்கிறதுலாம் ஒண்ணும் கிடையாது. என்ன பெரிய, நான் தான் காலையிலே சொல்லிட்டேன், என்ன பெரிய குண்டலினி சக்தி எங்க போய் எழுந்து நிக்கட்டும், அது காமமா இருக்கட்டும், அது வேற என்ன செயலா இருக்கட்டும், சித்தா இருக்கட்டும், மந்திரமா இருக்கட்டும், தந்திரமா இருக்கட்டும், எந்திரமா இருக்கட்டும், உங்களுக்கு பில்லி சூனியம் பண்ணி எவனோ செய்வனை பண்ணி எந்த பேயா வேணாலும் இருக்கட்டுங்க, அதெல்லாம் அடிச்சு ஒரு 10 நிமிஷத்துல பறக்க அடிச்சிருவாங்க நம்மளாம். நீ உண்மையா நின்னா அது பண்ணிவிட்டு போயிடலாங்க, அது ஒரு பெரிய விஷயம் இல்லைங்க. ஆனா உண்மைங்கிறது நிக்க மாட்டாங்கல்ல. அவங்கள்ட்ட குழப்பம், தெளிவு இல்ல, கிளாரிட்டி இல்ல, அப்புறம் பதட்டம். சும்மா வந்தங்க, சும்மா பார்க்கலாம் வந்தங்க, நீங்க அங்க ஒரு 10 வருஷமா நாங்க தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அதுக்கு இதுக்கு என்னங்க பண்றது, இது என்னங்க அது என்னங்க, இப்படி எல்லாம் கேட்டா எதுங்க என்னங்க பண்ண முடியும்? சும்மா ஒரு ஜவுளி கடையை ஒருத்தன் கடன் வாங்கி கஷ்டப்பட்டு திறந்து வச்சிருக்கான். ஒருத்தன் உள்ள 3 மணி நேரமா சுத்தி பார்த்துட்டு வாங்குவான்னு பார்த்தா, சும்மா தாங்க சுத்தி பார்க்க வந்தேன், சும்மா தாங்க வந்தேன்னா, ஒரு நாளைக்கு 500 பேர் சும்மா தான் வந்தேன்னா, சும்மாவே இவங்களுக்கு காட்டிக்கிட்டு இருந்தா அவன் என்ன வருது சொல்லுங்க? அப்ப பல நாள் வகுப்புகளை சும்மா வந்தவர்கள்ட்ட தான் நான் சும்மா உட்காந்துருக்கேன். புரியுதா? இப்ப ஏதாவது ஒரு விஷயம் இருக்கணும்ல. அதுதான் பிரச்சனை அதுதான். அதுக்குதான் ராமலிங்க சுவாமி சொன்னார், கால சூழல் சரியா இல்ல, நான் தூங்குறவனையும் மரணத்துல படுத்திருக்கவனையும் எழுப்ப வந்த ஆளு, இங்க சுத்தி இருக்கிற ஆள் எல்லாம் என்னன்னா, ஆட்டுக்குட்டி செத்து போச்சு, இதை எழுப்புங்கன்ட்டு தூக்கிட்டு என் காலடியில போடுறாங்க, நான் என்ன பண்றது? அடுத்து அவங்க வீட்டுல பூனைக்குட்டி செத்து போயிடும், அதையும் தூக்கிட்டு வருவாங்க. அப்புறம் எலி செத்து போயிடும், அதையும் தூக்கிட்டு வருவாங்க. அப்புறம் எல்லா பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா, ராமலிங்க சுவாமிகள் என்பது ஒரு சிறப்பு சுடுகாடு, அவர்கிட்ட கொண்டு போட்டோம்னா காப்பாத்தி விட்டுருவாரு, அதனால நம்ம என்ன பண்ணுவோம், சாவரத்தை பத்தி கவலையப்பட வேண்டாம், நல்லா குடிச்சுக்குவோம், நல்லா சோர்த்திக்குவோம், நல்லா கறி தின்னுக்குவோம், செத்து போனா காப்பாத்த ஒருத்தர் இருக்கிறார்ல, டப்புன்னு காப்பாத்தி விட்டுருவாரு. நான் நல்லா குடிப்பேன், அண்ணன் கறி திம்பேன், அண்ணன் அப்படியே ஊரை சுத்துவேன், டக்குன்னு செத்துட்டேன்னா கொண்டு போய் ராமலிங்க சுவாமி காலடியில போட்டணும், டக்குன்னு தட்டி என்னை எழுப்பி விட்டுருவாரு. சரியா? மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவர் வந்ததை இந்த குறிப்பெல்லாம் கொடுத்துட்டு நான் வர்றப்பான்னு போயிட்டாரு. புரியுதுங்களா? இப்ப இதுதான் இதுக்குள்ள இருக்கிற விஷயம். அப்ப ஒரு குருவை பார்க்க தெரியலனாலும் அதுக்குள்ள உண்மையாச்சும் நிக்க கத்துக்கணும்ல. இப்ப அவருடைய ஃபீலிங் எப்படி இருக்கும் நீங்க நினைச்சு பாருங்க. இன்னைக்கே எப்படி நீங்க பாருங்க, அந்த திருமுறைகள் எல்லாமே நம்ம பாக்குறோம்ல. அப்ப அவங்களுக்குள்ளேயே ஒரு கிளாரிட்டி இல்ல. அப்ப போய் வடலூருக்கு போறாங்க, அப்ப அந்த சாமி யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டாச்சும் போகணும்ல. புதன்கிழமை கறி திங்கிறது, வெள்ளிக்கிழமை போய் வடலூர்ல நிக்கிறதுன்னா இது என்ன கதை? நீங்களே சொல்லுங்க, அது செய்யலாமா? கறி சாப்பிட்றோம்னா நீ போய் ஐயனார் தான் நீ போய் பார்க்கணும், ஏன் போய் ராமலிங்கத்தை போய் பார்க்கணும்? நீங்களே சொல்லுங்க. கறியை விட முடியாதவன் ராமலிங்கத்தை போய் எதுக்கு பார்க்கணுங்கிறேன்? கறி திங்கிற சாமியே தானே போய் பார்க்கணும் நீ. அப்ப அவரு கோட்பாடுக்கு எதிரா நீ போய் அதையும் சும்மா ஒரு ரெஃபரன்ஸா போய் பாக்குறேன், நான் ஒரு செயலா பாக்குறேன் அப்படிங்கிறதும். இன்னைக்கு ஒரு 100கணக்கான பேர் அந்த 6 திருமுறையில 6வது திருமுறையை படிச்சுட்டு தலைக்குள்ளே சாமி சொல்லிட்டாரு, எல்லாமே இருக்கு, நாங்க எல்லாம் படிச்சுட்டோம் போயிட்டோன்னு அந்த படிச்சுட்டு அதை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க எல்லாரும். உள்ளெல்லாம் அப்படி இல்ல. எல்லாம் ஒரு சவால் நிறைந்ததுங்க இந்த தியானங்கிறது. இந்த தியானத்தை போய் ஏதோ அசால்ட்டா விளையாட்டா ஏதோ எடுத்து 4 புத்தகத்தை நீங்க இங்க யார வேணாலும் படிச்சிடலாம். நீங்க படிக்கிறது வேற, தியானம் பண்றது 33 ஆண்டுகள்ல நீங்க பாக்குறீங்கல்ல, போட்ட குண்டூசியை கூட தியானத்துல எடுக்க முடியாதுங்க. தியானங்கிறது விளையாட்டு கிடையாது இல்ல. இதெல்லாம் ஒரு நரம்பு விழிக்கிறதுங்கிறது இயற்கையாக விழிக்கிறது. புரியுதுங்களா? நீ பண்ற ஒரு சின்ன ஒரு விஷயத்துல அது விழிக்கும். அதே நேரத்துல உன் ஜாதகத்தை எடுத்து பார்த்தோன்னா இந்த மாதிரி விழித்து உனக்கு துன்பமும் கொடுக்கலாம் இன்பமும் கொடுக்கலாம்னு உன் ஜாதகத்திலே இருக்கும். அதுல
எடுத்தாந்து போட்டு பாரு உன் ஜாதகத்தை. இங்க யாரெல்லாம் தியானம் பண்ணி உடல்ல ஒபாமை இருக்கீங்களா, உன் ஜாதகத்துல போட்டு பாரு. கேதுவாலேயோ ராகுவாலேயோ குருவாலேயோ எதுலையோ தியானம் பண்ணி கூட நீ துன்பப்படுவாய். கடவுளால இயற்கையால இந்த மாதிரி துன்பத்தை அனுபவிப்பான்னு அதுக்குள்ளே இருக்கும். நான் ஒன்றும் சொல்ல வேண்டாம். நீ உன் ஜாதகத்தை தூக்கிட்டு போய் நல்லா பாக்குறவன்ட்ட தூக்கி கொண்டு போடு. குண்டலினி சக்தி எனக்கு முதுகுல ஏறி குப்பரை போட்டு 4 மிதி மிதிக்குது அப்படின்னா உன் ஜாதகத்திலே கிடக்கும். இந்த திசையில உன்னை ஏறி போட்டு 2 மிதி மிதிக்கும். ஒரு குருநாதர்கிட்ட போய் நீ வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி தேவையில்லாத உதப்பட்டு மிதிப்பட்டு கிடப்ப அப்படிங்கிறது தான் இருக்கும் அதுல. புரியுதுங்களா? எல்லாமே கிளியரா அதுக்கு கட்ச் பண்ணி மேட்ச் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாங்க. அதெல்லாம் ரொம்ப கடினமான ஒரு சூழல் இருக்கு. அப்ப இதெல்லாம் உனக்கு அடிப்படையா தெரியாது. அப்ப அப்படி இப்படி கையாள முடியாது. எல்லாம் நரம்பு மண்டலங்கள். புரியுதுங்களா? உள்ள போய் நீ விண்வெளியை நேரடியா பார்க்கலாம், உள்ள பார்க்க முடியலையா? அதானே பிரச்சனை. புரியுதுங்களா? இத்தனை ஆண்டுகள்ல இவ்வளவு பேர் பேசுறாங்கல்ல, குண்டலினி சக்தியோட அந்த நரம்பு சுருண்டு இருக்கு, அது இருக்கு, பரண்டு இருக்கு, கடந்து இருக்கு, உருந்து இருக்குன்னு. அதை பத்தி முழு ஆய்வு யாருகிட்டையும் கிடையாதுங்க. முழு ஃபார்முலா யார்கிட்டையும் கிடையாது. புரியுதுங்களா? அந்த முழு ஃபார்முலாவை அறியவே முடியாது. திருமூலர் எழுதுனது, காகபஞ்சண்டர் எழுதுனது, வேற சித்தர்கள் எழுதுனது, பிற குருமார்கள் எழுதுனது ரெஃபரன்ஸா எடுத்துக்கிட்டு அவங்க அந்த குண்டலினி சக்தி எழுந்தா என்ன மாதிரி துன்பப்பட்டோம், துயரப்பட்டோம், அதோடைய அனுபவத்தை வச்சுக்கிட்டு தான் இவங்க ஒண்ணு பேசும்போது இவங்களுக்கு சின்னதா விழிச்சுச்சுன்னா அதுக்குள்ள வச்சு பேசுறாங்களே அது முழுமையா விழிச்சுச்சா அது என்ன தன்மை, என்ன செயல்படுங்கிறத இவங்களால ரியாக்ட் பண்ண முடியாது, சொல்ல முடியாது, இதை பார்க்க முடியாது. அவ்வளவு பெரிய நெருக்கடியான அவ்வளவு பெரியான ஒரு சூழல் இது. இது ஆய்வு பண்றதுங்கிறது ரொம்ப கடினங்கிறாங்க. அப்ப இதுக்கு என்னன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு வைராக்கியமும் ஒரு லட்சியத்தோட ஒரு போராட்ட குணத்தோட காத்திருந்து அதே நேரத்துல ஒரு வேற மாதிரி இதை ஒண்ணு பணி செய்யணும் அப்படிங்கிறாங்க. தியானங்கிறது விளையாட்டு காரியம் இல்லை. நீ எதை வேணாலும் செஞ்சு சாதிச்சுக்கலாங்கிறாங்க. கல்யாணம் பண்ணிக்கலாம், குழந்தை பெற்றுக்கலாம், நீ ராஜாவாயிரலாம், பல கோடிகள் சம்பாதிக்கலாம். தியானத்துல எல்லாம் பண்ணி எல்லாம் சாதிக்க முடியாது. அது நீ எத்தனை வேணாலும் சாமியை கும்பிடு, எத்தனை குருநாதரை வேணாலும் கும்பிடு. என்னுடைய அனுபவத்துல சொல்றேன், அதெல்லாம் ரொம்ப அவ்வளோ சாமானியமா நிகழாது. அது நீ எவ்வளவு நல்லவனாக இருந்தாலும் உன்னை நிதானிச்சுதான் கூட்டிட்டு போகும். அதை நீ பாத்துக்கங்க. சரிதானே?